39வது ശ്ലോകം. യത് നഹ സു അതീതം ഗുരവഃ പ്രസാദിതാഃ വിപ്രാഃ ച വൃദ്ധാഃ ച സദാ അനുവൃത്യാഃ. സദാ അനുവൃത്യ ആര്യാഃ നതാഃ സുഹൃദഃ ഭ്രാതരഃ ച സർവാണി ഭൂതാനി അനസൂയയാ ഏവ. യന്ന സ്വദീദം ഗുരവ പ്രസാദിതാ വിപ്രാശ്ച വൃദ്ധാശ്ച സദാനുവൃത്യാ ആര്യാനദാ സുഹൃദോ ഭ്രാതരശ്ച സർവാണി ഭൂതാന്യനസൂയൈവ. காலஸ்வரூபனாயிருக்கிற பகவானே, நாங்கள் விதிமுறையோடு கூடிட்டு வேதங்களை படிச்சதும் குருஸ்தானத்தில் இருக்கிறவாளையும் பிராமணர்களையும் விருத்தர்களையும் சேவிச்சதும் சிரேஷ்டர்களானவாளை ஆதரிச்சதும் சுகிருத்துக்களையும் സഹോദരர்களെയും സർവഭൂതങ്ങളെയും ബഹുമാനിച്ചതും എല്ലാം. നഹ നാങ്കൾ യത് വേദശാസ്ത്രങ്ങളെ സു അതീതം സ്വതീതം നന്നാ ബൈഹാർട്ടായിട്ട് പഠിച്ചതും അധ്യയനം പണിനതും ഗുരവഹ ഗുരുക്കളെയും വിപ്രാഹാച്ച ബ്രാഹ്മണர்களையும் വൃദ്ധാഹാച്ച புத்தியாலையும் வயசாலையும் பதவியாலையும் இருக்கிற விருத்தர்களையும் சதா எப்பவும் அனுவிருத்தியா பின்தொடர்ந்து அவ சொல்லறதெல்லாம் അനുസരിച്ചുണ്ട്. അനസൂയയാ ഏവ എந்த ഒരു പോട്ടി പൊറാമയും ഇല്ലാതൊക്കെ ആര്യാഹ ശ്രേഷ്ഠர்களானவாளையும் ഭ്രാതരഹ സഹോദരர்களையும் സുഹൃദഹ സുഹൃത്തുക്കളെയും സർവാണി എല്ലാ ഭൂതാനി ഉയിരിനങ്ങളെയും നതാഹ റെസ്പെക്റ്റ്ഫുള്ളായിട്ട് തൊഴുത് ബഹുമാനിച്ചതെല്ലാം ഉങ്ങളോട് പ്രസാദിതാഹ സന്തോഷத்துக்காയിട്ട് ഭവിക്കണമേ. எந்த ஒரு ஈகோவும் இல்லாதக்கு சமபாவனையோடு கூடிட்டு எல்லாம் பார்க்கிற எங்களில பகவானே நீங்கள் பிரசாதிதாக பிரசாதிக்கணுமே கிருஷ்ணா. 40வது ശ്ലോകം. യത് നഹ സുതപ്തം തപ ഏതത് ഈശ നിരന്തസാം കാലം അദഭ്രം അപ്സു സർവം തത് ഏതത് പുരുഷസ്യ ഭൂമ്നഃ വൃണീമഹേ തേ പരിതോഷനായ. യത്ന സുതപ്തം തപ ഏതദീശ നിരന്തസാം കാലമദഭ്രമപ്സു സർവം തദേതത് പുരുഷസ്യ ഭൂമ്നോ വൃണീമഹേ തേ പരിതോഷനായ. ഇത്രയും കാലം ഉണവെല്ലാം വേണ്ടാന്ന് വെച്ച് இந்த பிரபஞ்சத்துல இந்த சமுதிரத்துக்கு அடியில உக்காந்துண்டு കൊടും തപസ് അനുഷ്ഠിച്ചതും എല്ലാം സർവവ്യാപിயான ഭഗവാനോട് പ്രസാദത്തുക്കായിട്ട് ഭവിക്കണമേ കൃഷ്ണ. ഈശ பரம்பொருளே, பிரபஞ்சத்துல சர்வதும் கண்ட்ரோல் பண்ற ஈஸ்வரா, அப்சு சமுத்திர ஜலத்துக்கு அடியில சுதப்தம்
தப ரொம்ப ரொம்ப கொடும் தபச அனுஷ்டிச்ச நாங்கள் நிரந்தசாம் ഇത്രയും കാലം ആഹാരങ്ങളെല്ലാം വേണ്ടാന്ന് വെച്ചിണ്ട് ചാപ്പിടാമ തപസ്സനുഷ്ഠിച്ചോമേ അതബ്രം കാലം നിറയെ കാലഘട്ടം 10,000 വർഷങ്ങളാക്കും ഞങ്ങൾ തപസ്സനുഷ്ഠിച്ചോ ഏതത് സർവം ഇതെല്ലാമും വേദം പഠിച്ച് എല്ലാരെയും റെസ്പെക്റ്റ് ആയിട്ട് പാത്തതും കൊടും തപസ് ചെഞ്ചതും എല്ലാമും ഭൂമ്നഹ ശ്രേഷ്ഠനാണ് പുരുഷസ്യ പരമ്പൊരുളാണ് തേ ഉങ്ങളോട് പരിതോഷനായ സന്തോഷത്തുക്കായിട്ട് വൃണീമഹേ ഭവിക്കണമേ ഭഗവാൻ എങ്കിட்ட സന്തോഷിക്കണമേ എങ്ങളെ പ്രസാദിച്ച് അനുഗ്രഹിക്കണമേ. 41ാவது ശ്ലോകം. മനുഹു സ്വയംഭൂഹു ഭഗവാൻ ഭവഃ ച യേ അന്യേ തപോജ്ഞാന വിശുദ്ധ സത്വാഹ അദൃഷ്ടപാരാ അഭി യദ് മഹിംനഃ സ്തുവന്തി അതഃ ത്വാ ആത്മസമം ഗൃണീമഃ. മനു സ്വയംഭോർഭഗവാൻ ഭവശ്ച യേന്യേ തപോജ്ഞാന വിശുദ്ധ സത്വാ അദൃഷ്ടപാരാ അഭിയന്മഹിംന സ്തുവന്ത്യതോ ത്വാത്മസമം ഗൃണീമ. ജ്ഞാനവും തപസാലയും ജ്ഞാനത്താലെയും തപസാലയും പുനിതமான സത്വഗുണം വന്നു ചേർന്ന് പരമശിവനും ബ്രഹ്മാവും മനുവും അസുരர்களும் എല്ലാം ഭഗവാനോട് മഹത്വത്തെ പൂർണ്ണമായിട്ടും தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலைனா கூடியும் உங்களை ஸ்துதிக்கத்தானே செய்யறா. பிரம்மா, ஸ்ரீருத்ரன், ஸ்வயம்புவ மனு, தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் உங்களை ஸ்துதிக்கிறா. அவா மட்டும் இல்லை, மகாபலி, பிரகலாதன் இப்படியெல்லாம் இருக்கிற சிரேஷ்டர்களான அசுரர்களும் உங்களை ஸ்துதிக்கிறா. எல்லாரும் அவாவாலோடு கப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரியாக்கும் உங்களை ஸ்துதிக்கிறது. ஞானத்தாலையும் தபசாலையும் இவா எல்லாரும் தூய்மை குணம் வந்து சேர்ந்தவாளாக்கும், சத்குணம் இருக்கிறவாளாக்கும். உங்களோட மகத்துவம் பூர்ணமாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரைக்கும் ആർക്കും സാധിച്ചിട്ടില്ലേ இருந்தா കൂടിയും എല്ലാരും உங்களை സ്തുതിച്ചുണ്ടേ இருக்கா. அவளோட அளவுக்கு எபிலிட்டி எங்களுக்கு இல்லைனாலும் எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களை ஸ்துதிக்கிறோம் பகவானே. மனுஹு ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம்பூஹு பகவான் ஆதிநாராயணனோடு நாபியிலேந்து உயர்ந்து வந்த பிரகிருதியோடு சிம்போளான தாமரைக்குள்ளேந்து സ്വയമായിട്ട് ഉത്ഭവിച്ച ബ്രഹ്മ. ഭഗവാൻ ഭവശ്ച എല്ലാ ഭഗങ്ങളും இருக்கிற மங்கள ரூபனாயிருக்கிற பகவான், மகேஸ்வரனாயிருக்கிற ஸ்ரீ பரமேஸ்வரன் எல்லாருமே தபோ தபசு, ஞானம் இதனாலையெல்லாம் விசுத்த சத்வாக தூய்மையான அந்தக்கரணம் இருக்கிறவாளாக்கும். அந்நேயே இவாள மாதிரியே வேறையும் நிறைய சத்குணம் வந்து சேர்ந்தவாளெல்லாம் இருக்கா. சப்தரிஷிகளும் தேவர்களும் எல்லாம் எது மகிம்னஹா பகவல் மகிமைய அதிருஷ்டபாராகா அபி பூர்ணமாயிட்டும் அவளுக்கொன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலைனா கூடியும் பரமாத்மாவான பகவான, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பகவான அவ எல்லாரும் பகவானோட மகிமை இത്രയാக்கும் அப்படின்னு அளந்து திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்காம இருந்துட்டு கூடியும் அவ எல்லாரும் துவா உங்களை ஸ்துதிக்கிறா. அதனாலேயே ஆத்மசமம் எங்களோட கப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நாங்களும்
எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்களும் உங்களை கிருணீமகா ஸ்துதிக்கிறோம். 42வது ஸ்லோகம். நமஹ சமாய சுத்தாய புருஷாய பராய ச வாசுதேவாய சத்வாய துப்யம் பகவதே நமஹ. நம சமாய சுத்தாய புருஷாய பராய ச வாசுதேவாய சத்வாய துப்யம் பகவதே நமஹ. எல்லாத்திலையும் சமபாவனையோடு கூடிட்டு இருக்கிற சுத்தனும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனும் வாசுதேவனும் சத்துவஸ்வரூபனுமாயிருக்கிற பகவானே, உங்களுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம் அப்படின்னு பிரஜேதசுகள் பகவான நமஸ்காரம் பண்றா. பராய புருஷம் நமஹ. பராய புருஷாய நமஹ. பரம்பொருளுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். சுத்தாய நமஹ. ரஜோகுண தமோகுணம் இல்லாத பகவானுக்கு நமஸ்காரம். சமாய நமஹ. சமபாவனையோடு கூடிட்டு இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். வாசுதேவாய நமஹ. எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஜீவ சைதன்யமாயிட்டு இருக்கிற ஜீவாத்மாவாயிட்டு இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். சத்வாய நமஹ. சத்குணம் மட்டும் இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். பகவதே எல்லா விதமான குணங்களும் இருக்கிற ஐஸ்வர்யம் ஸ்ரீ ஞானம் யசஸ் வீரியம் வைராக்கியம் இப்படி இருக்கிற எல்லா பகவல் குணங்களும் இருக்கிற எல்லா பகங்களும் இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். துப்யம் உங்களுக்காயிட்டு எங்களோடு நமஹா நமஸ்காரம். நாங்கள் இதா நமஸ்காரம் பண்றோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மைத்ரேய முனி விதுரருக்கு எடுத்து சொல்றார். அதனால மைத்ரேய உவாஜா அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுறது. பிரஜேதசுகளோடு நமஸ்கார மந்திரம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு மைத்ரேயர் விதுரருக்கு வர்ணிக்கிறார். 43வது ஸ்லோகம். இது பிரஜேதோபிஹி அபிஷ்டுதஹ ஹரிஹி ப்ரீதஹ ததா இதி ஆஹா சரண்யவல்சலஹ அனிச்சதாம் யானம் அதிருப்த சக்ஷுஷாம் யயௌ ஸ்வதாமான் அபவர்க வீரியஹ. இதி பிரஜேதோபிரபிஷ்டுதோ ஹரே प्रीदस्तदेत्याह शरण्यवल्सला अनिच्छदां यानमदृप्तचक्षुषां ययौ स्वधामानभवर्गवीर्या. மைத்ரேயர் சொன்னார், இப்படியெல்லாம் இருக்கிற பிரஜேதசுகளோட ஸ்துதியில ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பகவான் அவளை அனுகிரகிச்சதுக்கு அப்புறம் சொதாமத்துக்கு திரும்ப போனார் அப்படின்னு. இது இப்படி இருக்கிற பிரஜேதோபிகி பிரஜேதசுகள் 10 பேரோடும் அபிஷ்டுதஹா ஸ்துதியால பிரீதஹா ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு குஷியான பகவான் ஹரிஹி எல்லா விதமான மன சரீர கிளேசங்களை இல்லாம பண்ற மகாவிஷ்ணுவான ஆதிநாராயணனான ஸ்ரீஹரி சரண்யவல்சலஹா சரணாகதி அடையறவாளுல கருணை காட்டுற பகவான் ஸ்ரீஹரி ததா அப்படியே ஆகட்டும் இது அப்படின்னு ததா இது நீங்கள் என்னவாக்குமோ சென்ன என்னவாக்குமோ ஆகிரகிச்சால் அதுவே நடக்கட்டும் அப்படின்னு ஆஹா சொல்லி அவளை அனுகிரகிச்சார். ததா இது நீங்கள் ஆகிரகிச்சபடியே நடக்கட்டும் அப்படின்னு பகவான் ஆஹா அவளை சொல்லி அனுகிரகிச்சார். என்னோட பிரீதி உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அத்யுன்னதமான உத்தம பக்தி உண்டாகிறதுக்காயிட்டு சத்சங்கம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எப்பவும் என்னோட பிரிய பக்தர்களே ஆயிருப்பேள்.
அனபவர்கவீரியः அனபவர்கவீரியः பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் அப்படிங்கிறதுனால ஒருபோதும் நசிக்காத வீரியங்களோடு கூடின பகவான் ஸ்ரீஹரி அதிருப்த சக்ஷுஷாம் கண்களால பார்த்தா பார்த்தா போரும்னு தோணாத்த கண்களுக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணற பகவானை பார்த்துட்டு பிரஜேதசுகளுக்கு போரும் அப்படிங்கிற அவஸ்தை வந்துட்டில்லை. அதாக்கம் இங்க சொன்னது. அதிருப்த சக்ஷுஷாம் பார்த்தா பார்த்தா திருப்தியாகாத்த கண்களோடு கூடிட்டு பார்த்துட்டு நிற்கிறா அந்த பிரஜேதசுகள். யானம் அனிச்சதாம் பகவான் அவளை விட்டுட்டு இந்த பூலோகத்துல விட்டுட்டு சுதாமத்துக்கு போறத அவ விரும்பவே இல்லை. அப்படி ஒரு அவஸ்தையிலேயாக்கும் பிரஜேதசுகள் நின்றுட்டு இருக்கா. பகவானை பிரியறதுக்கு முடியலையே கிருஷ்ணா அப்படின்னு சங்கடப்பட்டு நிற்கிறா. அப்படி இருக்கிற மனசோடு கூடிட்டு அவ இப்படி பார்த்துட்டு நிக்கிறத சொதாமான்யயவ் சொந்தம் ஸ்தானமான வைகுண்டத்துக்கு வைகுண்டன் யாத்திரையானார். பகவான் தன்னோடு வாசஸ்தானமான வைகுண்ட லோகத்துக்கு யாத்திரையானார். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் பிரபஞ்சத்துல சத்குணம் സ്വീകരിച്ചിട്ട് മഹാവിഷ്ണുവായിട്ട് അവതരിച്ചിരിക്കുന്ന ഭഗവാൻ അവര് തന്നോട് സ്വധാമத்துக்கு യാത്രയാനാർ. பிரஜேதசுகளை நன்னா அனுகிரகம் பண்ணிட்டாக்கும் பகவான் யாத்திரையானது. நீங்கள் கல்யாணமெல்லாம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தை സ്വീകരിക്കണം அப்படின்னு பகவான் அவாகிட்ட சொல்லிண்டாக்கும் யாத்திரையானது. அப்படி நீங்கள் கிரகஸ்தாசிரமம் സ്വീകരിച്ചാனாலும் சத்குணிகளான உங்களுக்கு கர்மபந்தனம் உண்டாகாது அப்படின்னு பகவான் சொல்லிட்டாக்கும் யாத்திரையானார். உங்களோட ஹிருதயத்துல உங்களை விட்டு பிரியாதக்கு எப்பவும் நான் இருப்பேன், என்னோட பிரீதி எப்பவும் உங்களுக்கு உண்டாகும் இப்படியெல்லாம் பகவான் அவாகிட்ட சொல்லி அனுகிரகம் கொடுத்துட்டாக்கும் சுதாமத்துக்கு திரும்பி போனார். 44வது ஸ்லோகம். அத நிர்யாய சலிலாது பிரஜேதசஹ உதன்வதஹ வீட்சிய அகுப்யன் த்ருமைஹி சன்னாம் காம் காம் ரோத்தும் இவ உத்ஸ்ரிதைஹி அத நிர்யாய சலிலாது பிரஜேதச உதன்வதா வீட்சியாகுப்யந்த்ருமைச்சன்னாம் காம் காம் ரோதுமிவோட்சிதைஹி. பகவான் சொதாமமாயிருக்கிற வைகுண்டத்துக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் சமுத்திர ஜலத்திலிருந்து வெளியில வந்த பிரஜேதசுகளுக்கு பூமி ஃபுல்லா விருட்சங்கள் வளர்ந்து நிற்கிறத பார்த்தோன்னே கோபம் உண்டாச்சு. அதானது சத்குணத்தோடு கூடி மட்டுமே தபசு செஞ்ச ரஜோகுண தமோ குணங்களொன்னும் இல்லாதக்கு சத்குணம் மட்டும் இருக்கிற அந்த அவஸ்தையில தபசு செஞ்சு அந்த தபசிலேருந்து விடுபட்ட பிரஜேதசுகளுக்கு இந்த பிரகிருதிக்கு வந்தோன பிரகிருதியுமாயிட்டு மிங்கிள் பண்ணினோன ரஜோகுண தமோ குணங்கள் உண்டாகி வந்தது. எல்லாம் பகவானோடு ஆக்ரஹப்படி மட்டும்தான் நடக்கிறது. பகவானோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் எல்லா விஷயங்களும் நடக்கிறது. பிரஜேதசுகளுக்கு மரங்கள் கிட்ட கோபம் வரத்துக்கும் அந்த பகவானோடு ஒரு உந்துதல் தான் உண்டாயிருக்கு. இத்தனை காலம் சத்குணத்தோடு கூடிட்டு இருந்த பிரஜேதசுகளுக்கு கோபம் வரத்துக்கான காரணமும் எல்லாம் அந்த பகவானோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான். அதுக்கப்புறம் பகவான் சுதாமத்துக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் பிரஜேதசுகள் 10 பேரும் தபச
பரிசமாப்தி செய்ததுக்கு அப்புறம் உதன்னுதஹா சமுத்திரத்துல சலிலாது ஜலத்திலேந்து சமுத்திர ஜலத்திலேந்து நிர்யாயா வெளிப்பக்கத்துக்கு ஏறி வந்தா, ஜலத்துக்குள்ளேந்து வெளியில வந்தா. உதன்னுதஹா சலிலாது நிர்யாயா சமுத்திர ஜலத்திலேந்து வெளியில ஏறிண்டு வந்தா. சத்குணம் மட்டும்தான் பகவத் தர்சன டைமில் அவளுக்கு இருந்தது. இப்போ பிரகிருதியில திருஷ்யங்கள் அவளை கோபப்படுத்திட்டு அவளுக்கு ரஜோகுண தமோ குணங்கள் வந்து சேரதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காம் பூமிய கம்ப்ளீட் ஆயிட்டு ரோத்தும் இவ தடஞ்சு நிறுத்துற, காண முடியாத அவஸ்தைய உண்டாக்குற, கிளியர் ஆயிட்டு பூமியை எல்லா பக்கத்திலையும் காண முடியாத அவஸ்தை உண்டானதால உச்விதைகி ரொம்ப உயரத்துல உயர்ந்து நிற்கிற துருமைகி விருட்சங்களை வீழ்ச்சியா பார்த்துட்டு சமுத்திர ஜலத்திலேருந்து பூமிக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாத விதத்துல மரங்கள் உயர்ந்து வளர்ந்து நிற்கிறத பார்த்துட்டு 10,000 வருஷங்கள் தபசு செஞ்சுட்டு இருந்த அவ அந்த தபசிலேருந்து விடுபட்டு திரும்பி வந்தோன பார்த்த விஷயத்தை ஆக்கம் இங்க சொல்லப்படுறது. அவளோடு அப்பா பிராதீன பர்ஹிஸ் வானப்பிரஸ்தம் സ്വീകരിച്ച് സായുജ്യ മുക്തി அடைஞ்சതൊന്നും அவ தெரிஞ்சின்றில்லை. பூமியை பரிக்கிறதுக்கு இப்ப நாதன் இல்லை அப்படிங்கிறதும் அவ தெரிஞ்சின்றில்லை. நாதனில்லா களரியாக்கும் இப்ப பூமி அப்படிங்கிறதும் அவ தெரிஞ்சிட்டில்லை. இதெல்லாம் அவ பார்த்துட்டு அகுப்பியன் சத்திரியர்களான அவளுக்கு அவளோட ரஜோகுணத்தால ரொம்ப ஸ்ட்ராங்கான கோபம் வந்து சேர்ந்தது. சன்னாம் காம் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு தகர்ந்து தரிப்பணமா நிக்கிற பூமிய வீழ்ச்சியா பார்த்துட்டு நன்னா கோபம் வந்தது. மரங்களை பார்த்துட்டு அவளுக்கு சத்குணியான அவளுக்கு சொமேதியாயிருக்கிற ரஜோகுணம் வந்து சேர்ந்தது. பிரபஞ்சத்தில் இருக்கிற நியமம் அனுசரித்து குணங்கள் பிரகடமாச்சு. திரிகுணங்களால இருக்கிற பிரகிருதி, பிரகிருதியிலேருந்து உத்பவிச்ச எல்லாருக்கும் திரிகுணங்கள் இருக்கும். சத்குணம் கூடினானாக்கா ரஜோகுண தமோ குணங்கள் பிரகடமாகாது. இப்போ ரஜோகுணம் அவளில் சத்குணத்தை விட ஜாஸ்தி ஆயிட்டு பிரகடமாயிட்டு கண்டது. 45வது ஸ்லோகம். ததஹா அக்னிமாருதௌ ராஜன் அமுஞ்சன் முகதஹா ருஷா மஹீம் நிர்வீருதம் கர்த்தும் சம்வர்த்தக இவ அத்யயே. ததோக்னிமாருதௌ ராஜன்னமுஞ்சன் முகதோருஷா மஹீம் நிர்வீருதம் கர்த்தும் சம்வர்த்தக இவாத்யயே. கல்பம் முடிஞ்சு நைமித்திக பிரளயம் வர டைமில் காலாகினி ருத்ரனோடு முகத்திலேந்து அக்னி பிரவகிக்கிற மாதிரி மரங்கள் இப்படி கொஞ்சம் கூட கேப் இல்லாம வளர்ந்து நிற்கிறத பார்த்துட்டு பிரஜேதசுகளோட முகத்திலேந்து காலாகினி ருத்ரனோடு முகத்திலேந்து அக்னி பிரவகிக்கிற மாதிரி அக்னியும் வாயுவும் கூடி வெளியில பிரவாகமாயிட்டு ஃபோர்ஸ் ஆயிட்டு வந்தது. பூமியில இருக்கிற எல்லா மரங்களையும் சுட்டரிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு அக்னி பிரவாகமாயிட்டு வந்தது. ராஜன் அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறதையாக்கும் பார்க்குறோம்.
குருவம்சத்துல எல்லா விதமான ராஜலட்சணங்களும் இருந்த விதுரர். விதுரர் தாசியோடு உதரத்துல ஜனிச்ச ஒரே காரணத்தால மட்டுமே இந்த கௌரவர்கள் விதுரரை ராஜாவாகிறதுக்கு சம்மதிக்கலை. கண்கள் காணாத்த திருதராஷ்டிரருக்கு பதிலாயிட்டு ஹஸ்தினாபுரிய பரிச்சது தம்பியான பாண்டுவாக்கும். பாண்டுவுக்கு அப்புறம் பாண்டுவோடு புத்திரர்களுக்கு ராஜ்ய பதவியை கொடுக்கலை. திருதராஷ்டிர புத்திரர்கள் பல பல துஷ்பிரவൃத்திகளும் செஞ்சு பாண்டவர்களை துரோகிச்சு கொடுமைப்படுத்தினா. திருதராஷ்டிரரோடு மனசம்மதத்தோடு கூடிட்டு பலவித அநியாயங்களும் அவ செஞ்சு கூட்டினா. திருதராஷ்டிரர் அதெல்லாம் தடையலை அப்படிங்கிறதுனால அவரு அதர்மத்துக்கு கூட்டு நின்னார். அப்பெல்லாம் நியாய தர்மங்களை எடுத்து சொல்லி அவளை நேர்வழிக்கு நடத்தினார் விதுரர். അതൊന്നും ശരിയാകാത്തതാല മനം നൊന്ത് അപമാനിതനായിട്ട് അപ്പടിയൊരു അവസ്ഥയില് രാജ്യത്തെ വിട്ട് കാനന യാത്ര തുടങ്ങിനാർ വിതുരർ. அதனாலேயே மைத்ரேயர் நீதியுக்தனான ராஜநீதிகள் தெரிஞ்சவனே அப்படிங்கிற அர்த்தத்துல ராஜாவே அப்படின்னு விதுரரை கூப்பிடுறார். ததா பிரஜேதசுகள் அதுக்கப்புறம் சமுத்திரத்திலேருந்து வெளியில உயர்ந்து வந்து மரங்கள் கிட்ட கோபிச்சுண்டா பிரஜேதசுகள். கோபம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா வந்தது. ருஷா கோபத்தால இப்படி நீங்கள் பூமியில வளர்ந்து நின்னா மிச்ச மீதி இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் எப்படி வாழும் அப்படின்னு கோபிச்சுண்டார். முகதா அந்த பிரஜேதசுகளோடு வாயிலேந்து പ്രളയകാല അഗ്നിമാതിരി അഗ്നിമാരുതൗ അഗ്നിയും വായുവും കൂടിച്ചേർന്ന് കാറ്റും നെരുപ്പും കൂടിച്ചേർന്ന് അഗ്നിമാരുത യോഗത്താല് വായിലേந்து தீகோளங்கள் வெளியில பிரவாகமாயிட்டு வந்தது. பூமியை துரோகிக்கிற மரங்களை பார்த்துட்டு அவளுக்கு மரங்கள் கிட்ட கோபம் வந்தது. அத்தியே பிரளய காலத்துல சம்பர்த்தகா இவ காலாக்னி ருத்ரன்லேருந்து அக்னிஜாலகள் எப்படி புறப்படுமோ அதே மாதிரி மகீம் பூமிய நிர்வீருதம் கர்த்தும் சஸ்யஜாலங்கள் இல்லாம எல்லா சஸ்யஜாலங்களையும் நெருப்பு கோளங்களால சுட்டரிக்கிறதுக்கு திராணி இருக்கிற அளவுக்கு அவளோட வாயிலேந்து நெருப்பு கோளங்கள் பிரவாகமாயிட்டு வந்தது.